வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் ஒரு செம்பு குழாய், காந்தம் மற்றும் புவி ஈர்ப்பு விசை இவை மூன்றையும் வைத்து எப்படி ஒரு சுழல் மின்னோட்டம் உருவாக்குவது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு மின் விளக்கும் மின்கலமும் இருக்குது. இவை இரண்டையும் வயர்கள் மூலியமாக இணைச்சி ஒரு சர்க்கியூட்டை உருவாக்குவோம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் ஒரு மின்னோட்டம் ஏற்படும். ஒரு மின் கடத்தியில் மின்னோட்டம் ஏற்படும் போது அதை சுற்றி காந்தப்புலமும் ஏற்படும். இந்த மின்னோட்டம் ஒரு திசையை நோக்கி இருப்பது போல இந்த காந்தப்புலமும் ஒரு திசையை நோக்கி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மின்கலத்தை மாற்றி அமைச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மின்கலத்தை மாற்றி அமைச்சதும் மின்னோட்டத்தின் திசை மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காந்தப்புலத்தின் திசையும் மாறி இருக்கிறது. அதாவது மின்னோட்டத்தின் திசைக்கேற்ப காந்தப்புலத்தின் திசையும் மாறுபடும். நீங்கள் இங்கு பார்த்து கொண்டிருப்பது ஒரு மின்னோட்டத்தின் திசை. உண்மையில் ஒரு மின்னணு ஓட்டத்தின் திசை மின்னோட்டத்தின் திசைக்கு எதிராக இருக்கும். இதுதான் காந்தம். இதற்கு வடமுனை தென்முனை என இரு முனைகள் உண்டு. இதன் அருகே இரும்பு பொருட்களை கொண்டு வந்தால் அதை உடனே இந்த காந்தம் ஈர்த்து கொள்ளும். இன்னொரு காந்தத்தை அருகே கொண்டு வந்தால் ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கும், எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இதை சுற்றியுள்ள காந்தப்புலம் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதனால்தான் இதை நிலைக்காந்தம் என அழைப்பார்கள். இதுதான் சக்தி வாய்ந்த நியோடிமியம் காந்தம். நாம் முன்னர் பார்த்த காந்தத்தைப் போலவே இதற்கும் வடமுனை தென்முனை உண்டு. நம்மக்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் குழாய் இருக்கு. இந்த காந்தம் குழாய் வழியாக போகிற மாதிரி மேலிருந்து கைவிடுவோம். நாம் எதிர்பார்த்தபடி புவியீர்ப்பு விசை காரணமாக சற்று நேரத்தில் இந்த காந்தம் கீழே விழுந்துவிடும். இதே பரிசோதனையை செம்பு குழாய் வைத்து செய்து பார்ப்போம். இரும்பை போலவே செம்பும் ஒரு நல்ல மின் கடத்தி. ஆனால் இரும்பை போல செம்பிற்கு காந்தத்தன்மை கிடையாது. காந்தத்தை மேலிருந்து கைவிட்டால் செம்பு குழாயில் ஏதோ ஒன்று காந்தத்தின் வேகத்தை குறைக்கிறது. இந்த செம்பு குழாயில் ஒரு பகுதியை நாம் எடுத்துப்போம். காந்தம் இந்த பகுதியை கடந்து போகும்போது அந்த பகுதியில் காந்தப்புலம் வேறுபடுகிறது. இந்த வேறுபடுகிற காந்தப்புலம் காரணமாக அங்கே ஒரு மின்னோட்டம் ஏற்படுகிறது. இதுதான் சுழல் மின்னோட்டம். நாம் முன்னர் பார்த்தபடி மின்னோட்டம் எங்கே ஏற்படுகிறதோ அதை சுற்றி காந்தப்புலமும் ஏற்படும். இந்த காந்தப்புலத்தின் துருவமும் காந்தத்தின் துருவமும் ஒரே துருவமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு விலக்கு விசை ஏற்படுகிறது. காந்தத்திற்கு கீழே ஏற்படுவது போல் காந்தத்திற்கு மேலேயும் மின்னோட்டம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த மின்னோட்டம் எதிர் திசையில் பாய்கிறது. இந்த மின்னோட்டம் காரணமாக அதை சுற்றி காந்தப்புலம் ஏற்படுகிறது. இந்த காந்தப்புலத்தின் திசையும் காந்தத்தின் திசையும் எதிர் திசையாக இருக்கிறதுனால அங்கே ஒரு ஈர்ப்பு விசை ஏற்படுகிறது. மொத்தத்தில் இந்த ரெண்டு விசையும் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செயல்பட்டு காந்தத்தின் வேகத்தை குறைக்குது. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த காந்தம் நகர்ற வரைக்கும் தான் செம்பு குழாயில் காந்தப்புல வேறுபாடு ஏற்பட்டு சுழல் மின்னோட்டம் உருவாகும். ஒருவேளை இந்த காந்தம் நகராமல் இருந்ததுன்னா செம்பு குழாயில் சுழல் மின்னோட்டம் உருவாகாது. காந்தத்தின் வேகம் அதிகரிச்சதுன்னா மின்னோட்டத்தின் அளவும் அதிகரிக்கும். மின்னோட்டம் அதிகரிச்சதுன்னா அது இன்னும் வலுவாக காந்தத்தின் வேகத்தை எதிர்க்கும். செம்பு குழாயின் விட்டம் அதிகமாக அதன் எதிர்ப்பு திறன் குறையும். எதிர்ப்பு திறன் குறைந்தால் மின்னோட்டம் அதிகமாகும். அதன் காரணமாக காந்தப்புலமும் அதிகமாகும். அதாவது செம்பு குழாயின் விட்டம் அதிகமாக காந்தத்தின் வேகம் குறையும். சரி நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்து இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.